வர்க்கலான்ற ஒரு மேஜிக்கல் டெஸ்டினேஷனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்க போகிற கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவா உங்களுக்கு பிடிக்கும்னா அதே அளவுக்கு வர்க்கலாவும் கண்டிப்பாக பிடிக்கும். நாங்கள் ரீசெண்டாக வர்க்கலாவுக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அதுக்கப்புறமா நாங்கள் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத பற்றிலாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸில் வர்க்கலா போயிட்டுருக்கோம். நேற்று காலையில் தான் நாங்கள் வந்து பிளான் போட்டோம். அடித்து பிடிச்சி எப்போயோ ஒரு டிக்கெட் தட்கலில் புக் பண்ணிவிட்டு அது கிடைக்கிறது ஒரு பெரிய கதை. இது 12 மணிக்கு தான் டிக்கெட் கையில் வந்தது. இப்போ மணி வந்து ஒரு 3 மணி ஆகுது. பிளானே பண்ணாமல் போனால் என்ன சர்ப்ரைசஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுப்பேன். நம்ம எப்பயுமே லாஸ்ட் மினிட் பிளான் தானே. நெக்ஸ்ட் வந்து ரூம் புக் பண்ணணும். ரூம் தெரியல, நம்ம எங்கே போக போகிறோம், ஸ்டே பண்ண போகிறோம் இன்னும் தெரியல. இனிமேல் தான். நாங்கள் போன இந்த ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 3:20க்கு சென்னையிலேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் 6:30க்கு வர்க்கலாவுக்கு வந்து ரீச் ஆகிடும். ட்ரெயின் ஏறின உடனே முதல் விஷயமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 ரெசார்ட்ஸை ஆன்லைன்லேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி ரூம்ஸ் அவைலபிளா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டோம். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து ரெசார்ட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாமினல் ப்ரைஸ்லேயே கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது வந்து பீக் சீசனில் நடக்காது, ஆஃப் சீசனில் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து லக்கை பொறுத்து தான். நெக்ஸ்ட் விஷயம் ஃபுட்டு. ஐஆர்சிடிசியோட ஃபுட் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் மூலமாக சேலம் வரைச்ச கரெக்டாக நமக்கு ஃபுட்டு டெலிவர் பண்ணுற மாதிரி ஃபுட்டாக ஆர்டர் பண்ணிட்டோம். அதே மாதிரி சேலம் வந்த உடனே டெலிவர் பண்ணிட்டார் இந்த தம்பி. அவர் பேர் ஹரின்னு நினைக்கிறேன். எங்களால் அந்த அவசரத்தில் சரியாக தேங்க் கூட பண்ணிக்க முடியல. அவர் டைமுக்கு எங்களுக்கு வந்து ஃபுட்டு டெலிவர் பண்ணதுக்காக இந்த வீடியோ மூலமாகவே அவருக்கு நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது சப்பாத்தி அண்ட் சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. டே டைமில் ட்ராவல் பண்ணச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, பழக்கம் இல்லைன்னா நமக்கு செமையாக போர் அடிச்சிருங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், மெடிடேஷனு, புக்கு படிக்கிறது, அப்படி இப்படி எதோ பண்ணி பார்த்தாலும் முடியலை. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க தூங்க ஆரம்பிச்சதுனால நானும் போய் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியலைங்க. எழுந்து பார்த்தா காலையில் வர்க்கலா கிட்ட ரீச் ஆகிட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து வர்க்கலாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இங்கே கிளைமேட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. கிருஷ்ண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டு. ஸோ ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வர்க்கலா ஸ்டேஷன்லேருந்து அரௌண்ட் ஒரு 150 ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் அந்த ஆட்டோலேயே வந்து மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்றத கேட்டுக்கலாம். ஆட்டோவில் ஃபீஸிபிளா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. சரி வாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் வாங்க. வர்க்கலாவில் மோஸ்ட் ஆஃப் த ரெசார்ட்ஸ் வர்க்கலா கிளிஃப்க்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த கிளிஃப் பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஒட்டி இருக்கிற அந்த சி ஏரியா பக்கத்துலேயே தான் இருக்குங்க. வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ரெசார்ட்ஸ்லாம் அரௌண்ட் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ மூலமாக தான் நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆக முடியும். சீசன் டைம்னா அரௌண்ட் ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஆஃப் சீசனில் போனதுனால எங்ககிட்ட 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணார். நாங்கள் புக் பண்ணுறதுக்காக வந்த ரெசார்ட் இதுதான். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ரெசார்ட் தான், கண்டிப்பாக பட்ஜெட் ஸ்டே கிடையாது. இது வர்க்கலாவில் நார்த் கிளிஃப் எண்டில் இருக்குது. இந்த ரெசார்ட் பேர் கிருஷ்ண தீரம். இப்போ நாங்கள் வந்து கிருஷ்ண தீர்த்தம் அப்படின்ற ரெசார்ட்டுக்கு வந்துருக்கோம். என்கிட்ட கால் பண்ணி கேட்டோம், ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே தங்க போகிறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க.
நாங்கள் வர்க்கலாக்கு காலையில் 6 மணிக்கே வந்து ரீச் ஆனதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு ஹோட்டல் இல்லைன்னா இன்னும் 2-3 ஹோட்டல்ஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எது பெட்டரோ அங்கே புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். பட் நல்ல வேலை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த இந்த கிருஷ்ண தீரம் ரிசார்ட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அங்கேயே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ரூம் டூர்லாம் பின்னாடி நம்ம வந்து செக்இன் பண்ணச்சே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த கிருஷ்ண தீர்த்தம் ரெசார்ட் வந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து செக்இன் வந்து ஆஃப்டர்நூன் தானா, ரூம்ஸ்லாம் அவைலபிள்ன்றாங்க. நான் உங்களுக்கு அந்த புக் பண்ணிட்டோம் நாங்கள். பட் மத்தியானம் வந்து தான் பார்க்கணும். அதுக்குள்ளே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், ஜட்டாயூக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. என்ன சார்ஜ் ஆகுது, இந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு எவ்வளோ சார்ஜு, அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸி சார்ஜ், டாக்ஸியில் தான் போகிறோம் நாங்கள் ஜட்டாயூ சென்டருக்கு, அதுக்கெலாம் எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்றத பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகலாம். இங்கே பக்கத்துலேயே ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான். அந்த வெஜிடேரியன் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பிளாக் சாண்ட் பீச். அது இந்த இடத்துல இருக்கிறது அந்த கை காட்டுற பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிறது பிளாக் சாண்ட் பீச்சு. ஸோ இந்த ரெசார்ட் வந்து இந்த பிளாக் சாண்ட் பீச் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கிளிஃப், அதாவது வர்க்கலா கிளிஃபில் நார்த் சைடில் இருக்கிறோம். வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் சவுத் சைடு ஆஃப் த கிளிஃபும் இருக்குது. வர்க்கலா சவுத் கிளிஃப்னு வாங்க, இது வந்து வர்க்கலா நார்த் கிளிஃப்னு வாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலாவை மினி கோவான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கோவாவில் பார்த்திங்கன்னா நார்த் கோவா வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும், நிறைய பார்ட்டி அது இதுன்னு இருக்கும். சவுத் கோவா வந்து ரொம்ப காமாக இருக்கும். அதே மாதிரி தான் வர்க்கலாவில் பார்த்திங்கன்னா நார்த் கிளிஃப் சைடில் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப பார்ட்டிங் அண்டு ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும். நிறைய கேஃபேஸ்லாம் இருக்குது, நல்ல ஃபன்னாக இருக்கும். ஸோ சவுத் கிளிஃபில் பார்த்திங்கன்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப பீஸ் லவ்விங் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், இந்த பாத்வே பார்த்திங்கன்னா இது நார்த் கிளிஃபில் தான் இருக்குது. சவுத் கிளிஃபில் பார்த்திங்கன்னா அந்த பாத்வேலாம் கிடையாது, ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சஸ்க்கு வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஸோ அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சவுத் சைடு ஆஃப் வர்க்கலா, அதாவது சவுத் கிளிஃப் அந்த சைடு வர்க்கலா சவுத் கிளிஃபில் போய் நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நார்த் கிளிஃப் போகலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ரெசார்ட்ஸு, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் தான் இருக்குது. வர்க்கலா சீசன் ஜென்ரலாக அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் பீக் சீசனாக இருக்குங்க. அந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ஹோட்டலெல்லாம் விசாரித்து பார்க்கச்ச மான்சூன் முடிஞ்சு அந்த செப்டம்பர் மந்த் இருக்கும் பார்த்திங்களா, அப்போவும் ப்ளஸ் பிப்ரவரி மந்த்து, அதாவது சீசன் முடியிற டைம்லேயும் நம்ம வர்க்கலாவுக்கு போனோம் அப்படின்னா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. ப்ரீமியம் ரெசார்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் இந்த டைமில் ரேட்ஸ்லாம் அஃபோர்டபுளாக கிடைக்குமா. அப்படியே பார்த்தீங்களா அந்த பீச், அது ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணுக்கு அப்படியே பயங்கர ஆனந்தமாக இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாக இருக்கு. மார்னிங் டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அந்த கோவாவில் வந்த அந்த வைப் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது அந்த லக்ஷதீப் ஐலண்ட் அங்கேனா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஆமாம், பக்கத்தில் தான் இருக்குது லக்ஷதீப், மால்தீவ்ஸ், அதுக்கு நடுவில் இருக்க மாதிரினா கூட ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படியே அந்த பீச் சவுண்டு, அப்படியே பாறையில் இடிச்சு வர சத்தம்னா ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி வாங்க டிஃபன் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது நைட்டெல்லாம். நாங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு இன்னும் ஆக்குபேஷன் என்ன? இங்கே வந்து டூரிசம் தான் மெயினாக. ஓகே, அந்த டூரிசம் அகாமடேஷன் எல்லா ஊரில் வந்தால் இந்த ஊரில் என்ன இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ஆக்குபேஷன், இங்கே இருக்கவங்களாம் என்ன இதே கேள்வி தானா? ஜென்ரல் நாலேஜ். சரி ஓ.
இப்போ நம்ம போயின்னு இருக்க இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா அந்த இபி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்கலாவில் வந்து இந்த ஷாப்பிங் ஏரியா. காலையில் பார்த்தீங்கன்னா அம்பி மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் இந்த இடம். ஈவினிங் வந்தீங்கன்னா தான் தெரியும் அன்னியன் மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே. நம்ம வந்து ஈவினிங் வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு வாக் பண்ணி கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து அந்த ரெஸ்டாரண்ட் தேடிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துப்பரா ரெஸ்டாரண்ட் அப்படின்னாங்க, பியூர் வெஜ் ஹோட்டலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னா அந்த எலிபேடு, வர்க்கலாவில் ஒரு எலிபேட் இருக்குது. அந்த எலிபேட் பக்கத்தில் தான் இருக்கான். வாங்க நாங்களும் தேடிட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கம் அந்த கிருஷ்ண தீர்த்தம்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும் அப்படின்னாங்க. வாங்க போய் பார்க்கலாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணி வந்து பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டு இன்னும் ஓப்பனே ஆகலையாங்க. எங்கள் லக்கை பாருங்களேன். சரின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் வர்க்கலா டவுனுக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். விநாயகா, ஸ்ரீ விநாயகா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இது. நம்ம தமிழ்நாடு ஃபுட்டுலாம் கிடைக்குது. நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது, சீப்பாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வர்க்கலா டவுன் போகிற வழியில் இருக்குது. அதாவது அந்த பீச்சிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். எலிபேட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து ஆட்டோவில் தான் வந்தோம். அரௌண்ட் ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ திரும்பவும் நாங்கள் வந்து அந்த ரெசார்ட் போயிட்டு அங்கேருந்து ஜெட்டா யூஎஸ் சென்டர் போகிறோம். வாங்க. நம்ம வந்து ஜெட்டா யூஎஸ் சென்டர் அது கிளம்பிட்டோம்னா வர்க்கலாலேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து நம்மளை பிக் பண்ணுறதுக்கு வந்துடுது டாக்ஸி. அரௌண்ட் ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். 1 hour ட்ராவல் இருக்குமா. ஃபுல்லும் வந்து சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வளைஞ்சி மலையெல்லாம் ஏறி இறங்கி போகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே ரீச் ஆன உடனே அதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அந்த டிக்கெட் வாங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிருக்குமா. 1/2 hour ஆகிடுச்சு. சண்டே வந்ததுனால இவ்வளோ கூட்டமாக, மற்ற நாள்னால் இவ்வளோ கூட்டம் இருக்காது அப்படின்றாங்க. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெட்டா ஸ்டாச்சு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கான என்ட்ரி டிக்கெட் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுப்பாங்களாம். 266 வந்து என்ட்ரி டிக்கெட்டு, அப்புறம் 289 வந்து அந்த கேபிள் கார் டிக்கெட். அது ஓகே, ரெண்டும் சேர்த்து வந்து 555 ஆகும். இப்போ கேபிள் காருக்கு இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில் கூட எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்த கேட்ஜெட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதான். அநியாயத்துக்கு இப்படி அந்த இடத்துல தொங்க ஊட்டி எங்களை பட்டுன்னு இருக்கு. ரோப் கார் ஜேர்னி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. நான் பழனியில் போயிருக்கேன், பட் அதை விட பயமாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 10 minutes ஆயிருக்குமா மொத்தமாக. 10 minutes அந்த இடத்துல தூங்கிட்டு நடுவில் நிற்க வச்சிடுறாங்க, ஸ்லோ வேறு பண்ணுறாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணில் இப்போ பயத்தை காமிக்க வேணாம் தான் கண்ணை மறைச்சிருக்கேன். அவ்வளோ பயமாக இருந்தது. கண்ணையே மூடி அந்த அளவு பயமாக இருந்தது. இந்த ஜடாயு ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வந்து ராவனை வந்து சீதையை கடத்தின்னு போகும்போது ஜடாயு வந்து போய் காப்பாற்ற பார்த்தது இல்லையா. அப்போ வந்து ராவனை வந்து ஜடாயோட சிறகை வெட்டி போட்டாங்க. அந்த இடம் அந்த ஜடாயு விழுந்த இடம் இது. விழுந்த இடம் வெட்டி விடணும், அதால் பறக்க முடியல, விழுந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஜடாயு ஸ்டாச்சுவை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த இடத்தோட வந்து ஒரு அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் தான். இந்த ஜடாயை வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுட்டு இந்த வியூ பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்படி சுற்றி இருக்க இடங்கள்லாம் அவ்வளோ துல்லியமாக தெரியுது இங்கே நின்றுன்னு பார்த்தா. இங்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறது தான் ரொம்ப சூப்பராக அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் கிடைக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் நேரம் வந்து பார்க்கச்ச கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜட்டாயு ஸ்டாச்சு சுற்றி இருக்கிற அந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நம்ம இங்கே வரலாம் கண்டிப்பாக. ப்ளஸ் உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் கோவிலும் இருக்குது. அப்புறம் ராமர் பாதம் பதிஞ்ச ஒரு பாறையும் அங்கே வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 3 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து வாக் பண்ணி வந்துடலாம். 2வது வந்து ரோப் கார் வழியாக, 3வது வந்து அந்த ஹெலிபேட் வழியாக. 3 வழியில் ஏதாவது ஒரு வழி சூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரோப் கார் வழியாக தான் வராங்க. அதுதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இது வந்து ரோப் காரு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக் வழியாக நடந்து வர வழி இது. இந்த ஜட்டாயு எர்த் சென்டரை ஃபுல்லும் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மினிமம் 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். மார்னிங் டைமோட ஈவினிங் டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மார்னிங் டைம் 10 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகும். அப்போ வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரெஃபரபிளி ஈவினிங் டைம் ஒரு 3:30 4 o'clock மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. ஜடா வியூ பார்த்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயிலாக இருந்தது, மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வேண்டிய நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த பக்கம் வந்தால். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது வந்து அந்த ரோப் கார் நல்லா இருந்தது, கேபிள் காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த காற்று அடிக்குது பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த வியூ பாயிண்ட் ஒர்த்திட்டு தான். நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஓகே கொஞ்சம் காஸ்ட்லி இந்த இடம். பட் இந்த இடம் கட்டினதுக்கான செலவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மில்லியன் க்ரோர்ஸில் போகுது அப்படின்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பலமே தவிர மற்றபடி வேறுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 555 rupees ஆச்சு நமக்கு ரோப் கார் வழியாக வரத்துக்கு. நல்லா இருந்தது, உண்மையில் நல்லா இருந்தது. நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்கறதுக்கும் நீங்கள் நேரம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நாங்கள் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு ஹோட்டல் நாங்கள் என்ன செக்கினே பண்ணல, செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு 2200 rupees ஆச்சு டாக்ஸி ரேட்ஸு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வர்க்கலா வர வழியில் கல்லம்பாலம் அப்படின்ற இடத்துல ஆரியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கேயே எங்கள் லஞ்சு முடிச்சிட்டோம். கேரளா மீல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே. இதுக்கப்புறமா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டு அங்கே செக்இன் பண்ணிட்டோம். இந்த கிருஷ்ண தீரம் ரெசார்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அப்புறம் ரெசார்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, ப்ளஸ் நம்ம வர்க்கலாவில் என்னென்ன இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பரவூர் லேக்குன்னு ஒரு இடம் போயிருந்தோம். அப்புறம் பிளாக் சாண்ட் பீச் போனோம். வர்க்கலா கிளிஃப் ஷாப்பிங் ஏரியா போயிட்டு நிறைய கெஃபேஸ்லாம் போயிட்டு வந்தோம். இது எல்லாத்த பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் குட் பை.